வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணுற ஸ்டைல் அப்படின்ற டேக். ஸோ இந்த ஸ்டைல் அப்படின்ற டேக் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஒரு கோடிங்கோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ தான் இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படின்ற டேகு ஹெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்டைல் அப்படின்ற டேக் ஹெட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக சிஎஸ்எஸ்ஸை HTML ஃபைலுக்குள்ளேயே எழுதிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இன்டர்னலாக ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் வந்து எழுத போகிறோம் அப்படின்றத கோடிங் வைஸ் பார்த்துடலாம். வாங்க போகலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ஃபார்மேட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஹெட்டில் டைட்டில், பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு H1 டேக் கொடுத்து ஆலன் த டெவலப்பர் அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இன்டர்னலாக சிஎஸ்எஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு வேணுன்ற சிஎஸ்எஸ்ஸை நான் எழுதிக்க போகிறேன். ஓகேவா? அதாவது என்ன பண்ண போகிறேன்னா பாடி அப்படின்ற எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணி அந்த பாடி அப்படின்ற எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ப்ளூ கலர் அப்படின்றத கொடுத்தா எனக்கு அழகாக இங்கே ப்ளூ கலர் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி HTML-க்குள்ளேயே யூஸ் பண்ணுறதுக்காக, ஓகேவா, HTML-க்குள்ளேயே CSS பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு எலமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு எலமெண்ட் தான் பார்த்திங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா HTML-க்குள்ளேயே உங்களோட CSS ஃபைலை அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட். ஓகேவா? சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.